எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேசமணி அட்டகாசங்கள் சொல்லிட்டு மீம்ஸ் மீடியாலலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது, ரொம்ப பிரபலமாச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நினைக்கிறேன். அதில் உங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழுத்தமான கேரக்டராக இருந்துச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது நல்ல விஷயம் எங்களை பார்த்து? சுவாரஸ்யமான தகவல்னா இப்போ இந்த சீட் அங்கே இருந்தது. இங்கே தான் வந்து நடிகை சரிதா வந்தாங்க. அவங்க படம் அது, அவங்க பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவங்க பார்ட்னர். அவங்க என்னை புக் பண்ண வந்தாங்க. எதுக்கு என்ன வராங்க புக் பண்ண, சம்பளம் குறைக்க தான். அப்போ வந்தாங்க. ஆனால் சரிதான்றதுனால செய்யலாம், ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு. அந்த சித்திக்லால் அவர் டைரக்டர், சித்திக் தானே டைரக்டர், இதில் அவர் டைரக்டர். அப்படிங்களா, எத்தனை நாளுன்னு கேட்டேன். 30 நாள். ஐயோ 30 நாள்னா நான் தான் ஹீரோ அப்படி சொன்னேன். இல்லை ரவி, அவர் வந்து பிரித்து எடுப்பார், இது ஏற்கனவே மலையாளத்தில் எடுத்த படம் தமிழில் எடுக்கிறாங்க அப்படியான்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். 30 நாள். வடிவேலு, சூர்யா, இப்போல்லாம் சூர்யாலாம் ஷிவரிங் ஆக்டர் அப்போல்லாம். ஏன்னா விஜய் கொஞ்சம் டாப் ஆக்டர் அப்போ. அண்டு இவர் வந்து வடிவேலு எல்லோரும் நடிக்கிறோம். அப்போ நடிக்கும் போது டைம் சார்ட் போட்டு 30 நாள் எழுதி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் எடுத்தார். என் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம்னா, நான் இன்டர்வல் வரைக்கும் தான் வருவேன். இன்டர்வலுக்கு மேலே ஒரு சீனில் தான் இருப்பேன். அது ஒரு சப்ஜெக்டோட சீன். அது வரைக்கும் காமெடி சீனில் தான் வருவேன். காமெடி பார்த்தீங்கன்னா அதில் வடிவேலு அவங்க டீம் எல்லாம் பண்ணுற காமெடி தான் பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் என்ட்ரியாகி போகிறதுல நான் பேர் வாங்குவேன். ஏன்டா சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க மேலேருந்து சித்தப்பா என்னம்மா அவர் பாடட்டும், நல்லா பாடுறாரு, அப்படியா பாப்பா சொல்லிச்சு பாடு, விட்டும் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது பாப்பா சொல்லிச்சு பாடணும்னு கிளாப்ஸ் தேட்டரில் எங்கால் பாட வேணான்னு சொன்னியான்னு ஒருத்தங்க கத்துவான். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். என்னுடைய விக் கெட்டப்லேருந்து, என் ட்ரெஸ்ஸுலேருந்து, காஸ்டியூம்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு படம். அது காமெடினா 100% காமெடி இன்டர்வல், அதுக்கப்புறம் சீரியஸ் டேக் ஆஃப் படம். அதில் எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. சூர்யாவுக்கு நான் அப்போ தான் சொன்னேன், மறக்க முடியாது சொல்கிறியே. சூர்யா சொன்னேன், சூர்யா பயப்படாத, டான்ஸுக்கு பயப்படுவார். ஏன்னா விஜய் நல்லா ஆடுவார், லாரன்ஸ் தான் மாஸ்டர். அவர் லாரன்ஸ் மாஸ்டர்னா அவர் கொஞ்சம், லாரன்ஸ் வந்து இவருடைய விஜயுடைய ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணுவாங்க எப்பயுமே. அப்படி இவர் பம்மி இருந்தார். நான் சொன்னேன், பம்மாதையா நீ யார், சிவகுமார்னு பையன், இந்த தமிழ் சினிமாவுக்கு எதிர்காலத்தில் நீ தேவைப்படுற நடிகையா அப்படின்னு சொன்னேன். இதை ஒரு பத்திரிக்கையில் கொடுத்தாரு. கொடுத்ததோடு சரி, அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அதான். சார், நீங்கள் நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? நீங்கள் நடித்த படத்தில் உங்களோட எந்த கதாபாத்திரம் வந்து இன்னும் மனசை விட்டு அகலாத? அந்த எனக்கு வந்து கிட்டத்தட்ட சும்மா சொல்கிறேன், ஒரு மினிமம் ஆஃப், எனக்கு மினிமம் ஆஃப் 1 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 1 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே இவர் பெட்டராக அவர் பெஸ்ட்டான்னு கூட சொல்ல முடியாது என்னால். அந்த மாதிரி படங்கள் இருக்குது பாரு. நான் 2 சீன் நடித்தா கூட அதில் ஃபுல்லாக, சூதுகவும் படத்தில் 3/4 நாள் தான் நடித்தேன். தேட்டரில், சாந்தி தேட்டரில் கிளாப்ஸ் கிடச்சதே எனக்கு மட்டும்தான். என் சீனுக்கு பெரிய கிளாப்ஸ், நலன் தான் எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். 3/4 நாள் தான் நடித்தேன் அந்த படத்தில். அப்படி என்னை பூஸ்ட் பண்ணி விட்டுட்டான் அந்த படத்தில். அது என்னமோ, நான் நடிக்கிறது யதார்த்தமாக நடிப்பேன் எப்பயுமே. நான் ரொம்ப அடுத்தவங்க இதில் தலையிட மாட்டேன், ஆனால் என்னதில் நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவேன். ஸ்டார்ட் கேமரானுன்னா எதிராளியை பூரா கில்லர் இன்ஸ்டிங்க்டோடு பார்ப்பேன், எல்லாரையும் எதிரிகளாக நினச்சிக்குவேன். நான் கார்த்திகோட நடித்த படம் எல்லாமே நல்ல படம், நட்புலேருந்து எல்லாமே நல்ல படம் தான். அதெல்லாம் ரொம்ப சாதமாக. விக்னேஸ்வர் எப்படின்னா, அது கார்த்திக் எப்படின்னா
கொஞ்சம் அசந்தா ஏமாந்தா முழுங்கிடுவார். அதுதான் நான் கேட்கலாம் நினைச்சேன். உங்களுக்கு நீங்க ஒரு சூப்பர் ஒரு ஆக்டர் தெரியும், உங்களுக்கு ஈக்குவலா அந்த எனக்கு ஈக்குவலா சேலஞ்சிங்னா ஆக்டர்ஸ்னா நீங்க யார் இவரோட நடிக்கணும், ஐயோ நம்ம இன்னும் நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படி. தேர் வாஸ் ஒன்லி ஒன் மேன், கார்த்திக் தான். ஓகே. நான் பிரபு சாரோட நடிச்சிருக்கேன், நீங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு இல்லை விஜயகாந்தோட நடிச்சிருக்கேன், ரஜினி சாரோட நடிச்சிருக்கேன், இவன் கமலோட கூட நடிச்சிருக்கேன். ஃப்ரேமிங் வைக்கும் போது அவங்களுக்கே வைப்பாங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் பின்னாடி போயிடும் சில டைமில். அது மாதிரி அவர் வெற்றி விழாவில் அப்படி தான் செஞ்சார். போலீஸ் ஆஃபீஸரு அப்படியே வந்து சீரியல் பிடிச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு வந்து உட்காருவேன். இவர் வந்து நிற்கணும், பிரபு சாரும் நிற்கணும். இப்படி சுற்றிட்டு வந்து உக்காந்துட்டு சிரம் சொல்லிட்டு பேசுவேன். திடீர்னு என்ன செஞ்சிட்டான் என்னை கமல், இப்படி சுற்றி வந்து நின்று நான் உட்காந்து பார்க்குறேன், ஆல்ரெடி உட்காந்துட்டான். அந்த சிடவுனுக்கு கேப் உள்ள ஷேக் ஆகிடுவேன்னு நினச்சேன், ஷேக் ஆகலை. அடுத்தது பேசிக்கிட்டே போனேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது எப்பயுமே நடிகர்களுக்குள்ள அந்த ஒரு இது உண்டு, ஒரு ஈகோ உண்டு. அது அவங்களுக்கு உண்டு. டைமிங் பார்த்தாச்சுன்னா அதை மாறக்கூடாது. என் லைஃப்பில் எனக்கு எப்பயுமே ஓவர்லேப் பண்ணிலாம் நான் நடிக்கவே மாட்டேன். இஷ்டத்துக்கு இப்போ பேசுகிறாங்களே அது காமெடின்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் காமெடி. காமெடி இஸ் டைமிங். காமெடி இஸ் டைமிங். டைமிங் தான் காமெடி எப்பயுமே. சிவாஜி இப்போ வந்து நொண்டி, டே நொண்டி பிள்ளை என்னடா இங்கே என்ன விபூதி திருட வந்தியா? இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிள்ளையார் ஃபோட்டோ கைட்டுவார், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனி. ஏன்டா நீ தான் நொண்டியாச்சு, எப்படா கடவுளை கும்பிடு சலாம் அடிப்பேன்னு கேட்பாரு. அந்த டைமிங் தான் திட்ட வைக்கும் அவரை. ஆனால் கிளாப் பண்ணுவாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. அந்த இல்லை இல்லை கற்றுக்கிறது இல்லைம்மா, இதெல்லாம் கற்றுக்கிறது இல்லைம்மா. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ விஷயம். சிவாஜி பாக்கிட்டேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் சிவாஜி பாவுடைய ரசிகர் மன்ற தலைவன், அதனால் நிறைய விஷயம் அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்குவேன். எவ்வளோ தூரம் பார்க்குறது, எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் அவர்கிட்டேருந்து திருடி தான் செய்வேன். இப்போ சின்ன மாப்பிள்ளையில் எங்கள் அப்பாட்டேருந்து திருடி தான் செஞ்சேன். எனக்கு ஈஸி. எனக்கு இப்போ நாகேஷ் அப்பா செய்வார் சில டைமில், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஈ வாஸ் அ பிஆர்ஓ ஆக்சுவலாக, பத்திரிக்கைக்காரரு. ஒரு பேக்கை தூக்கிட்டு இப்படியே தான் வருவார். திடீர்னு நாகேஷ் எதிர்க்க வந்து நீர்க்குமிழி, நாகேஷ் எதிர்க்க வந்து நில்லுங்க, அந்த பேக்கை கொடுத்து இந்த கையில் கொடுப்பாரு. அப்பயும் அவர் அப்படி தான் நிற்பார். ஓஹோ செஞ்சு திருப்பி கொடுப்பார். இது ஒரு காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. அவங்க பார்த்தா தான் அப்படி. அதே மாதிரி விகேஆர் நின்ன இடத்துலேருந்து சிரிக்க வைப்பார். அதுதான் காமெடி. இந்த கத்துறது, கொள்வது, அடிக்கிறது, கொள்றதெல்லாம். வடிவேல் வாஸ் அ வெரி குட் காமெடி அந்த லாஸ்ட் டிகேட்டில். நல்லா இப்போ நம்ம இவன் வரான் பாருங்க, பாபு வரார் பாருங்க, என்ன காமெடின்னு அவர்கிட்ட மனசாட்சி மாதிரி பேசிக்கிட்டே இருந்துருவார். ஃபில்அப் பண்ணுறான் பாருங்க, ஐயோ யோ 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 அசத்திடுறாப்புல பாபு. நான் நடித்தேன், கொஞ்சம் அப்படி திரும்பினா போதும் பேசிடுறான். அவன் பேசுறது இல்லை, லிப் மூமெண்ட் இல்லை, மனசுக்குள்ளேயே பேசுகிற மாதிரி பேசி எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ணுறான். அது கிஃப்ட் ஆஃப் த கேப். அதெல்லாம் மனசுக்கு மிக நெருக்கமான ஆண் கலைஞர்கள், பெண் கலைஞர்கள் இல்லைங்க. ஆண்னா நாங்கள் இருந்தது ஒரு டீமு. விஜயகாந்த், நான், வாகை சந்திரசேகர், எஸ் சந்திரன், பாண்டியன், நல்லா இருந்தோம். தியாகு ஆஃப்கோர்ஸ், எப்பயாவது தியாகு நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். அதில் தான் எல்லாம் போயிட்டோம். பட் இப்போ வந்து கார்த்திக் தான் எனக்கு எப்பயுமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மரியாதை. பார்ட்னர் சொல்லுவேன். கார்த்திக் மேலே எனக்கு நல்ல பிரியம். அதே மாதிரி பிரபுமா மேலே எனக்கு என்னென்னா, என்ன இருந்தாலும் நடிகர் திலகத்தினுடைய பையங்க, மரியாதை பண்ணி தான் ஆகணும். பிக் சல்யூட் டு நடிகர் திலகம்னு சொல்லும் போது ஒரு ஆஃப் சல்யூட் டு பிரபு பண்ணி தான் ஆகணும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவங்களெல்லாம் இப்போ இருக்கிற நடிகர்கள் பூராவே எனக்கு ஐம் சர்ப்ரைஸ்ட். இப்போ பார்க்கும்போது இப்போ விஜய் நான் பார்க்க குழந்தை தான், ஆனால் இப்போ நல்லா பிரமாதமாக ஆக்ட் பண்ணுறாரு. அஜித்து என் மச்சானுடைய ஃப்ரெண்டு தான், இங்கெல்லாம் வருவார். அப்போ தெரியல ஒரு பெருமை பக்கத்தில் இருக்கும்போது. இப்போ பார்த்தா வெரி குட் ஆக்டர். தனுஷை நான் பார்த்துருக்கேன் சிறு வயசுலேருந்து. எப்படின்னா ரகத் பிளாஸாலே எங்கள் பியூட்டி பார்லர் வச்சுருப்போம், அங்கே அப்படி ஜாலியாக சுற்றி. அவங்க அப்பா கஸ்தூராஜாலாம் எனக்கு தெரியும். இல்லை, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி முதல் பேர்.
அதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஏன்னா தெலுங்காளுங்கன்றதுனால பழக்கம். தனுஷ்லேருந்து எல்லாரோடையும் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது கிரேட்டு, நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது. சிம்பு நான் பார்த்து பிறந்த குழந்தை. டிஆர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண படம் தான் உயிர் உள்ள ஒரு விஷயம், அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. சிம்பு படம்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது பிரமிச்சு நிற்கிறேன். நான் என் பிள்ளைங்க நடித்தா எப்படி பார்ப்பேன், அது மாதிரி தான் பார்க்குறேன். வெளியே சொல்கிறது இல்லையா, வெளியே எனக்கு ரொம்ப எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பட் நான் உள்ளதை சொல்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. சூர்யா தான் தி பெஸ்ட் ஆக்டர், எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவார். என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸு, முடியிலேருந்து, டான்ஸ்லேருந்து, ரோல்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும். பட் தேவையில்லாமல் இதிலெல்லாம் தலையிடவே கூடாது. அதுக்காக தான் வருத்தப்படுறேன் நான், வேறு ஒன்று. சி டிஸ்ட்ராக்ட்ஸ் யுவர் மைண்டு. இல்லைங்க, அரசியல் வர்றது தப்பு இல்லைங்க. தட் வில் டிஸ்ட்ராக்ட் யுவர் மைண்ட். டிஸ்ட்ராக்ட் தட். நடிகர் திலகம் வந்து அரசியலில் இருந்து நடித்தார், எக்ஸ்ட்ராடனரி ஆக்ட் பண்ணி காமிச்சார், பிடிக்காதவனும் கை தட்டுறான். எம்ஜிஆர் அரசியல் இருந்துக்கிட்டே இருந்தார், பிடிக்காதவன் கூட கை தட்டுவான் அவரை. ஏன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெமினி சார் மட்டும்தான் பேசிக்கலாக நல்ல பொலிட்டீஷியன், ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் வந்து நியூட்ரலாக ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா படத்துலையும். இவங்க 2 பேருக்கு நடுவில் போட்டுட்டு நடிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க இப்போ ஜெய்சங்கர்லாம் இருந்தார், ரவிச்சந்திரன் இருந்திருக்காரு, நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. என்னென்னா இப்போ சினிமா உலகத்தில் இப்போ அந்த படங்கள்லாம் இப்போ எடுக்க முடியாதுன்னு வருத்தம் தான். ஒரு தில்லான மோனாம்பாள் எடுக்க முடியாது, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுக்க முடியாது, பலைபாண்டியா எடுக்க முடியாது, எங்கள் வீட்டு பிள்ளை எடுக்க முடியாது. எடுக்க முடியாத லிஸ்ட்லேயே இவ்வளோ இருக்குது. இன்னும் எங்கள் வீட்டு பிள்ளை எடுக்க முடியாது. எங்கள் வீட்டு பிள்ளையே எடுத்தாங்க, ராமார்ஷாம் நல்லாவே இல்லை. ஜெய்சோ தைசான்னு எடுத்தாங்க ஹிந்தியில், நல்லாவே இல்லை. ஜிதேந்தர் நடித்தார், நல்லா இல்லை. அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் அவர் பண்ணுற பொறுக்கித்தனம், அவர் பண்ணுற பயந்தாங்குழித்தனம் கேரக்டர் யாராலையும் பண்ணலை. ஒரு வடையை திமிரா, அதை யாருமே இது வரைக்கும் தின்னலை. அதெல்லாம் இருக்குது நடிப்புங்க, சின்ன சின்ன நகாஸ் இருக்குது நிறைய. இப்போ கமல் இருக்கார், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அதுக்கு தான் அடிச்சுக்கிறேன் இந்த அரசியல்லாம் வேணாம். ஏன்னா இந்த கோளாறில் வந்து மாட்டிக்கிட்டார் இதில். ஏன்னா அவர் பேசுகிறது யாருக்கும் புரியவும் மாட்டுது, அது வேறு விஷயம். அதனால தான் நிறைய தொண்டர்களை அவர் சேர்க்க முடியல. அவர் பேசுகிறது எனக்கு புரியல, ஒரு நான் முட்டாளாக இருக்கலாம். ரஜினி சார்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் நேராகவே போய் சொன்னேங்க. எனக்கு என்னங்க பயம், எனக்கு என்ன சோறா போடுறாங்க எல்லாரும். நான் உழைச்சா காசு. நான் வந்து ரஜினி சார்கிட்டே போய் சொன்னேன், வேணாம் சார், ஏன்னா நல்ல மனுஷன். அரசியல் வந்துருச்சிங்கன்னா எதிராளிங்க திட்டுவாங்க, அந்த திட்டம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா? எதுக்கு அது தேவையில்லாமல்? எங்கள் குடும்பம்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள் வந்து கேரக்டரே வில்லன் கேரக்டர் தான். படத்தை பார்த்தாலும் எங்களை திட்டுவாங்க, மேடையில் பேசினாலும் திட்டுவோம். திட்டுன்றது எங்களுக்கு பழகி போச்சு. எங்களை திட்டலைன்னா தான் கோபம் வரும் எனக்கு. அரசியல் பயணத்தை பற்றி கொஞ்சம் வந்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பிஜேபி கட்சியில் இருக்கீங்கல்ல, இப்போ பிஜேபி கட்சியில் தாமரை மலருமா? அதாவது தாமரை மலராதுன்னு முன்னாடி சொன்னேன். ஓகே.
இப்போ சொல்கிறேன், இந்த தடவை டெஃபினட்டாக எலெக்ஷனில் தாமரை தமிழ்நாட்டில் காலை வைக்கும். ஓகே. ஏங்க அப்போ வேணான்னு அப்போ இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ இப்படிங்க இருக்குன்னு சொன்னீங்க. அந்த சூழ்நிலை எப்படி, இந்த சூழ்நிலை எப்படி? குட்டியாக இருக்கும்போது குதிரையும் கழுதியும் ஒரே மாதிரி இருக்கு. குழந்தை தான் தெரியுது குதிரையும் கழுதி. பிஜேபி வளர வளர குதிரையாக மாறுகிறது. அதனால் சொல்கிறேன். அதோட தமிழ்நாட்டோட பிஜேபியோட பலம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்ல பலவீனம் என்னன்னு நினைக்கிறீங்க? பலவீனம் தமிழ்நாட்டுக்கு தானே தவிர பிஜேபிக்கு அல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு மினிமம், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொல்றேன், 30 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி தான் இருக்கும். இனிமேல் நேஷனலைஸ் பார்ட்டின்றது கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் செத்து போய் காலங்களாகுது. அதனால பிஜேபி ஒண்டி தான் நிற்கும். கம்யூனிஸ்ட்லாம் வர்றது கஷ்டம் நேஷனலைஸ் பார்ட்டியில் சொல்றது. அதுக்கப்புறமா ஒருவேளை பிஜேபி அடிக்கிறதுக்கு எல்லாரும் சொன்னா சேர்ந்து நாங்கள் வரோம்னா மிக்சர் போடுற மாதிரி ஆயிடும். வேர்க்கல்ல எங்க இருக்குன்னு தெரியணும், பூந்தி எங்க இருக்குன்னு பார்க்கணும், எல்லாம் தேடணும். அப்புறம் கருவேப்பிலை எங்க இருக்குன்னு தேடணும். ஒழுங்கா ஒரே கட்சியாக இருக்கிறது பிஜேபி மட்டும் 30 இயர்ஸ். அதனால தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபியை ஏத்துக்காம விட்டோம்னா நம்ம பலவீனம் அடைகிறோம்னு அர்த்தம். நீங்க இந்த வர 2021 எலெக்ஷன்ல வந்து நீங்க பிஜேபி சார்பில் ஏதாவது ஐடியா இருக்கா? 21ல எலெக்ஷன் நடக்குமான்றதே எனக்கு டவுட்டுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் 22ல நடக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னடா இந்த ராதாரவி போன தடவை அப்படி சொன்னார், இப்போ அப்படி இல்லை, ஒரே மாதிரி தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 21ல வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? போயிட்டு வர முடியும், பேசிதான். எப்போ வந்தாலும் சரி இந்த தடவை பிஜேபி காலை வச்சோம். எல்லாரும் நினைச்சோம், நான் கூட திமுக ஒரு டைம்ல வரும்னு நினைச்சோம். அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நான், ஸ்டாலினுக்கு சிஎம் அடுத்த தகுதி இருக்கு. படம் ரிலீஸ் ஆனவன தான் தெரிஞ்சது இது படம் ஓடலன்னு. அதுக்காக சொல்றேன், நான் படம் தானே, சினிமா தானே. அதனால பேச்சு சரியில்லை, அந்த ஆளுமை இல்லை, கலைஞர்கிட்ட இருந்த அந்த ஆளுமை இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மாட்ட இருந்த ஆளுமை இங்கேயும் இல்லை, நீ இருக்கு. இருந்தாலும் எடப்பாடி என்ன ஓரளவுக்கு இஸ் an intelligent man. இன்னைக்கு ரன்னிங்ல இன்னைக்கு யாருக்குமே தெரியாம இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆண்டுகிட்டே இருக்காரு. அது ஒரு ஆச்சரியம். நீங்க கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத முதலமைச்சர் இருக்க முடியாது. ஆனா முதலமைச்சர் யாருமே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரியும், கலைஞர் எல்லாருக்கும் தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் எல்லாருக்கும் தெரியும், புரட்சி தலைவர் எல்லாருக்கும் தெரியும், பேரறிஞர் அண்ணாவை எல்லாருக்கும் தெரியும். இது அந்த காலத்துல இருந்து சொல்றேன், ராஜாஜில எல்லாருக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி என்ன அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தெரியாது. ஆனாலும் ஆண்டு கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய திறமை. ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்டெடியா இருக்கிறதுக்கு இல்ல எல்லா கட்சியும் சொன்னாங்க அவர் இது இப்போ போயிடுவாங்க. அரசியல் தெரியும் எதுக்கு சொல்றேன்னா, ஏடிஎம்கே யாரும் ஒற்றுமையா இல்லை. இப்ப கூட உள்ளதான் சண்டை நடக்கும். இது அப்படி இல்லை, இப்ப வெளியவே வந்துருச்சு சண்டை. அதாவது பன்னீர்செல்வம் சொல்றாரு, ஜெயலலிதா மாவல் வந்தவன் தான் நான் முதலமைச்சராக, சசிகலாவா வந்தவர் தான் எடப்பாடி. இது தேவையில்லாத பேச்சு. அவர் பேசிட்டாரு, அதுக்கு அவர் கவுண்டர் பதில் சொல்லி ஆகணும்ல. இது தெரிஞ்சு போச்சு உள்ள உடப்பு இருக்குன்னு. முதல்ல அடப்பா இருந்தது, இப்போ உடப்பாயிடுச்சு. புரியுதா? அடப்பா இருக்கும் போது எப்பயுமே சும்மா துணி வச்சு கூட மூடிடலாம், உடப்பாச்சு முடிஞ்சு போச்சுக்காரு. இது அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப ஸ்டெடியா இருக்கிற ஒரு இயக்கம், இன்டெலிஜென்ட்லியான ஒரு இயக்கம். தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ட் தேவையில்லை, இருந்தாலும் நல்ல இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க பிஜேபி. இப்போ நான் இருக்கிறதுனால பெருமைக்காக சொல்ல, என்னங்க உங்களெல்லாம் யூஸ் பண்ண அவங்கள யூஸ் பண்ணணும், எங்கெங்க வேணுமோ யூஸ் பண்ணணும். புரியுதா? எந்த எதையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணணும். நம்ம 800 ஓட்டுறவன் ஃபார்ச்சுனர் ஓட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. பெருசாக ஃபார்ச்சுனர் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கு ஒரு ஹேண்ட்லிங் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஹேண்ட்லிங் இருக்கு. அதனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஹேண்ட்லிங்.
இந்த கொரோனா டைம்ல நல்லா ஹெல்ப் பண்ணாங்க சார் அவங்க. நம்ம ஏடிஎம்கே அரசு வந்து கரெக்டா இல்ல கொரோனா டைம்ல ஹேண்டில் பண்ணவே தேவையில்லை. ஓகே. ஜனங்களே செத்து போயிட்டே இருந்தாங்க. என்ன இருக்குது ஹேண்ட்லிங் இதுல எனக்கு இல்ல நீங்க ஏதாவது இன்னும் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்க ஏதாவது நீங்க பண்ண முடியாதுங்க. கொரோனால போய் நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்ன்றதுக்கு அந்த விஜயபாஸ்கர் இருக்கார்ல ஹெல்த் மினிஸ்டர், அவர் டாக்டருக்கு படிச்சவர், அவருக்கே தெரியல. நான் என்னது சொல்ல போறேன், கஷ்டங்க. இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணதுன்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸ்டார்டிங் இனிமேல் எத்தனை வாட்டி கொரோனா வந்தாலும் தமிழ்நாடு சமாளிச்சிடும். ஏன்னா இப்போ இவ்வளோ பெட்டுக்கு போடுறது கொள்றது இதெல்லாம் பிரச்சனையே வந்தது இல்லை. இப்போ அப்படி இல்லையே. இப்போ பெட்டுக்கெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. லைலா காலேஜ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்க, ஸ்டெல்லா மேரிஸ் மாற்றிட்டாங்க. இனிமேல் எவ்வளோ பேஷண்ட் வந்தாலும் எங்கேயும் போய் கேட்க தேவையில்லை. லைலா காலேஜ் தான் திறக்கிறது இல்லை. இப்போ காலேஜில் எங்கே திறக்கிறாங்க, அதனால மூடி வச்சிருக்காங்க. இப்போ இனிமேல் ஸ்கூலுக்கெல்லாம் வந்துடும். அதில் இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது அவங்க வந்து ஸ்கூலை மூலமாக திறக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க டாஸ்மார்க்கை திறக்கிறாங்க. யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஃப்ளோங்க, கொஞ்சம் மணி ஃப்ளோ வேணும். ஜனங்க க்யூவில் நிற்கலன்னா அதுக்கு என்ன பிரச்சனை நின்னாங்க. கொரோனா வந்துருச்சுங்க. நேற்று டாக்டர் ஒருத்தர் சொன்னார், ஐ வென்ட் டு ஹிம் ஃபார் மை ஒரு எக்கோவுக்காக போயிருந்தேன். அவர் சொன்னார், சார் நெருங்கி இருந்தாங்க இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் கொரோனா வராது சார். யார் சார் சொன்னார்? அப்படிலாம் வராது. இந்த 15 நிமிஷத்துக்கு மேலே பேசினா தான் கொரோனா வரும். இல்லைன்னா டிஸ்டன்சிங்கில் இருந்தீங்கன்னா தொல்லை கிடையாது. அண்டு சைனாவில் நான் பார்க்க ஒருத்தர் சொன்னார், பிராண்டி எடுத்து மேலே ஊற்றிக்கிறாரு, ஊற்றிக்கிட்டு தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு இது தேய்ச்சா கொரோனா வராதுன்னு சொல்கிறார். இவன் பிராண்டியை உள்ளே ஊற்றுவானா வெளியே ஊற்றுவானான்னு தெரியல. என்னடா செய்யுது, நம்ம ஊர் வேற மாதிரி. ஏழை நாடுங்க. அண்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தி, நிறைய கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. மாஸ்க் போடுன்னு சொல்கிறாங்க. N95 இஸ் a வெரி குட் மாஸ்க், டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இவன் அப்படி இல்லை. ரோட்டில் போகும்போதெல்லாம் இப்போ எதுவுமே விற்கிறது இல்லை. மாஸ்க் தான் விற்கிறான் எல்லா இடத்துலையும். முந்தி அந்த சைதாப்பட்டி பூரா மாஸ்க் விற்கிறான். நாங்களை கொண்டு மாட்டிக்கிட்டு ஒரு துணி மாஸ்க் போடாதீங்கன்னு சொல்கிறான். நீ மாஸ்க் தானே போட சொன்ன, அதை போட்டுக்கிறேன். விலைவாசிங்க ரொம்ப கஷ்டங்க. அதில் ஏதோ ஒன்று சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடின்னு வந்து சும்மா இல்லை, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சானிடைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதில் காமெடி பண்ணுறான். அவங்க சாணி தான் பெஸ்ட்டு சானிடைசர். சாணி, மாட்டு சாணி. என்னென்னா அதில் கையை வச்சுட்டா கண்ணில் வைக்க மாட்டோம், மூக்கில் வைக்க மாட்டோம், காதில் வைக்க மாட்டோம், யாருக்கும் கை கொடுக்க மாட்டோம், உனக்கு சொல்லுவோம், வீட்டில் வந்து கையை கழுவோம். அதான் சானிடைசர்னு சொல்கிறோம். காமெடியை எதில் பண்ணுறது? ஒரு மனிதனுடைய உயிர் மேலே நிறைய பேர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க. வயசு ஒரு காரணம், வயது ஒரு காரணம். கொரோனாக்கு நம்ம கரெக்டாக இருந்து கொண்டு ஏற்கனவே சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் தான். சாதாரண மக்கள் மட்டும் பாதிக்கல, நிறைய இப்போ நான் அதுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சேன். எஸ்பிபி சார் அதாவது அவரே சொன்னதே சொல்றேன், அவர் சொன்னதுலேருந்து சொல்றேன். கொரோனா வந்தால் வர்றது வந்து லா ஆஃப் கர்மா. நமக்கு என்ன கர்மாவோ அதான் வரும்னு சொல்றாரு. நான் சொன்னேன் அது விதி. கொரோனா வருவது அந்த விதியை மதியால் வெல்லலாம்ன்றதான் மாஸ்க். மாஸ்க் போட்டா வராதுன்னு சொல்றீங்களா? கிளவுஸ் போட்டுக்க வராது. நீங்க போடலையே. எஸ்பிபி தங்கிட்ட எனக்கு மரியாதை உண்டு. இதை இப்போ எங்கள் சங்கத்து நடிகை எங்கள் டப்பிங் யூனியனில் கூட ஒரு தேட்டர் ஒன்று, டப்பிங் தேட்டர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதை வந்து அவர் பேரில் வச்சுட்டேன். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை. எங்கள் மெம்பரு, அவர் எனக்கு நல்ல நண்பர். எங்கள் அப்பா குரலில் பாடினார். சூரக்கோட்டை சிங்கக்கோட்டையில் எனக்காக பாடினார். அப்பம் பேச்சை கேட்டது யாருன்னு ஒரு பாட்டு பாடினார். அது தமிழ் டிவியில் ஒருத்தனும் காட்டல, தெலுங்கு டிவியில் காமிச்சாங்க. அதை ஃபுல் பாட்டு தமிழ்ல தெலுங்கு டிவியில் காமிச்சான். அப்பதான் நினச்சிக்கிட்ட பரவாயில்ல, நம்ம தெலுங்காரன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு, அவன் போட மாட்டாங்க. அது எதுக்கு சொல்றேன்னா, எஸ்பிபி நிறைய உள்ள கோளாறுகள் இருந்தது. அது என்னாச்சுன்னா, கொரோனா போய் அட்மிட் ஆகி சரியாகி வந்தாரு. வந்த மனுஷன் திருப்பி போய் சேர்ந்தது தவறு. ரெஸ்ட்டுக்காக போறேன்னு போனாரு. ஏன்னா நான் நினைக்கிறது நிறைய இதெல்லாம் ரூமர்ஸ். நான் சொல்றது கூட ரூமர். சில என்னன்னா
அவரால் பாட வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு வெக்ஸ் ஆகி போயிட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாமே ரூமர்ஸ். இப்போ அவருக்கு பணம் கொடுக்க முடியலன்றதுனால 3 நாள் பெட்டில் வச்சுருந்தாங்க, உள்ளே பாடி வச்சுருந்தாங்க சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் ரூமர்ஸ். அந்த பையனே சொல்லிச்சு. சின்ன லெவலோ பெரிய லெவலோ சினிமாக்காரன் வீட்டில் மட்டும் செத்துட்டா வெளியே சொல்லாமல் செத்து போய் டக்குன்னு மூடிடணும். ஏன்னா சினிமாக்காரன் வீட்டில் செத்தோம்னா ரொம்ப கூட்டம் சேர்ந்துடும் வெளியே. எல்லாரும் நினைப்போம் இந்த நடிகர் மேலேயோ நடிகை மேலேயோ பிரியத்துக்காக எவன் அவன் வரான் எவன் அவன் போகிறான் அதை பார்க்கறதுக்கு தான் வந்து நிற்பான். நம்ம சினிமாக்காரங்க மட்டும்தான் எக்ஸிபிஷன். புரியுதா உங்களுக்கு? துக்கத்தோடு இருக்கிறவங்க குறைவு, வேடிக்கை பார்ப்பவர்கள் அதிகம். அதனால இந்த காசிப் சொன்னாங்க அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு எஸ்பிபி பாடியை பார்க்கறதுக்காக கூட்டமாக நின்னாங்க, ரசிகர்கள் நின்னாங்கலாம் போட்டான். ரசிகர்கள் நின்னாங்க ஒத்துக்கிறேன். அதில் ஒரு அம்மா சொல்லுது என் புருஷன் செத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன சொன்னது தப்பான வார்த்தை தான், இருந்தாலும் ஃபீலிங் எப்படி சொல்ல தெரியாமல் சொல்லுது. சில பேர் பார்க்குறாங்க நிற்கிறாங்க எஸ்பிபிஎன்னுக்காக இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து எந்தெந்த நடிகை வந்தான்னு சொல்லிட்டு இப்போ சகோதரர் விஜய் வந்தோன்னு ஒரே விசில் அடிக்கிறாங்க. அவங்களாம் நான் எஸ்பிபியை பார்க்க வந்தாங்க. இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம் நாங்க. ஏன் இருக்கீங்க, அங்க என்ன ப்ராப்ளம் நடக்குது அதை விட்டுட்டாங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் வருவாங்களா, அவங்க வந்தா ஈழத்தை கொடுத்துருவானா அங்க இலங்கையில? அதனால தான் நான் பதில் சொல்லாம சரத்குமார் சொல்றேன். நீ சொல்லியா எனக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு கோவம். அழகா சொன்னார் கேஆர்ஜின்னு, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், சேம்பர் தலைவராக இருந்தார். ஒரு தடவை வீடியோ எடுத்து ஊர்வலம் போகிறதுக்காக கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வெளியே வரும்போது நானும் கூட வந்து நின்னேன். அப்போ கேள்வி கேட்டாங்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் வருவார் எல்லாம் ரஜினிகாந்த்லேருந்து குள்ளமணி வரைக்கும் எங்களுக்கு ஒன்று தான், எல்லோரும் வருவாங்க போயான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் உனக்கு சொல்கிறேன்னா அது என்ன அவங்க 2 பேர் போட்டு தாலியாக இருக்கிறீங்க? அவங்க 2 பேர் வந்தால் தான் இலங்கை தமிழர்கள் போராட்டமா? விஜயும் அஜித்தோ இல்லைன்னா இவங்களாம் வரலன்னா நாங்கள் நடிகர் சங்கத்தில் இருந்த உண்ணாவிரதம் கிடையாது. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? அது சினிமானாலே வேடிக்கை, சினிமான்னா வேடிக்கை, அவ்வளோதான் சொல்கிறாங்க. வேடிக்கை தான் பார்ப்போம். ஏதோ மனோரமா இறந்தாங்க, இப்போ ஏற்பட்ட நடிகை இறந்தாங்க, பயங்கர கூட்டம். ஜெயலலிதா அம்மாலாம் வந்தாங்க போனாங்க. சுடுகாட்டில் வைக்க முடியல பாடியை. சரத்குமார் எல்லாரும் போய் நின்னாங்க. வெறும் வேடிக்கை பார்க்குற கூட்டமே அந்த பெரும் கூட்டம் வந்துச்சு. மனோரமாக பார்க்கணும்னு ஆசை இல்லை, அது வேற. அந்த மரியாதை பார்க்கணும்னு எவ்வளோ பேர் ஏறி உழுவுறாங்க. எப்படிங்க வைக்க முடியும் பாடியை? அதே இந்த சினிமாக்காரனுடைய சாபங்க. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். கையகம் இதுதானடா சொன்னது மாதிரி. நம்ம பாரத பிரதமர் வந்து மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியாவின் விடியலுக்கான விளக்காக இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க கருதும் பட்சத்தில் அவர் வந்து பண்ண அந்த முக்கியமான பங்களிப்பு என்ன? அந்த அவர் வந்து வெரி சைலண்ட் கில்லர். நான் பார்க்க இந்த சைலண்டாக இருந்திருக்காரு நரசிம்மராவ். அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சி நடத்தும் போது மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி காங்கிரஸ் ஆட்சியை நடத்தி காட்டினார் சைலண்டாக. நரேந்திர மோடி அப்படி இல்லை. எல்லாரும் சொல்கிற காமெடிலாம் தெரியும். அவரும் ரொம்ப ஃபோர்ஸான ஆள் தான், சாதாரணமானவர் அல்ல. அவரும் ஆர்எஸ்எஸ்ல வெல் ட்ரெயின்டு மேன். பால்ய விவாகம் பண்ணுவார். பால்ய விவாகம் வந்து செல்லாது. இவன் ஒன்று அவன் மனைவியை மறைத்து விட்டு இவர் இவன் வந்து 4 பொம்பளை மறைக்கிறான், அவர் ஒரு பொம்பளை தானே மறைச்சார். அதனால் அது நமக்கு சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, நரேந்திர மோடி அவர்கள் ஊர் பூரா போயிட்டு வர நான் கூட என்ன பண்ணேன், இல்லைன்னா உலகம் பூரா சுற்றிக்கிட்டே இருக்காரு இவர். ஆனால் அவர் உலகம் பூரா சுற்றி கடைசியில் இன்னைக்கு அவ்வளோ உலகமும் இந்தியாவை பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டார். இன்னைக்கு
அமெரிக்காவுக்கு விசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நரேந்திர மோடி. இந்த போத்ரா கொலை வழக்கு அதிலெல்லாம் வந்து அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1, அதனால் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த அமெரிக்கா அவர் விழுந்து கூப்பிடுது, வா 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 வான்னு, பர்மனண்ட் விசா கொடுத்துட்றோம் வாரான்னு. அந்த மாதிரி வளர்ச்சிங்க. அவர் அண்டை நாட்களோடலாம் நல்ல நட்பு உறவு நல்ல இது பண்ணாரு. பார்டரில் வந்த சைனாக்காரனுக்கு இவர் பதிலடி கொடுத்தாங்க. நம்ம இந்தியா பாரத பிரதமருக்கு தான் அந்த பெருமை. உடனே காங்கிரஸ்காரங்க அதை ஏன் அனுப்பணும்னு, ஏன்னா இவங்க அப்போ கையெழுத்து போட்டாங்க, கையெழுத்தை போட்டு பணத்தை வாங்கிட்டாங்க, தொலைஞ்சிட்டாங்க. அப்போ அதுக்காக கத்துறாங்க அந்த இடத்த கொடுன்னு. எப்படி கொடுக்க முடியும் லடாக்கை? நமக்கே சொல்கிறேன், மெட்ராஸில் இருக்கிற நமக்கு காஷ்மீர் 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 தான் சொன்னமே ஒழிய லடாக்குன்னு ஒன்று இருந்தது எவனுக்குமே தெரியாது. இப்போதான் தெரியும் லடாக்குன்றது தனியாக ஒரு மாநிலம், காஷ்மீர் என்பது ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு தனி மாநிலம். முதல்ல லடாக்கே தெரியாது. ஏன்னா அது தாழ்வாரத்து கொடுக்கப்பட்ட இடம். காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அடித்தா ஒரே அடி, ஜம்மு காஷ்மீர் முடிஞ்சு போச்சு கதை. லடாக்கை பிரிச்சுட்டார். அடுத்தது என்ன செஞ்சிட்டாரு, இம்ரான்கான் இவ்வளோ பெரிய ஆளு, அவர் பிரதம மந்திரி பாகிஸ்தான், அவர் சொல்கிறார் we will have a talk with India. அதுக்கு இங்கேருந்து மோடி சொல்கிறார். மோடி மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் சொல்கிறார், அமித்ஷா அவர்களும் சொல்கிறார், we will have a talk only about பாகிஸ்தான் இன்வேடிங் இந்த காஷ்மீர் இருக்கு பாருங்க ஒரு இடம், அதை மட்டும்தான் பேசுவோம். இந்த காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கு நோ டைம் நமக்கு. போ யாருங்க சொல்லுவாங்க? சைனா காரணம் பயமுறுத்துறமா இல்லையா? இன்னைக்கு உலகமே எல்லாருக்குமே தைரியமா இம்போர்ட்ன்றது கிடையாதுன்னு சொன்ன முதல் பிரதமர் மோடி ஐயா அவர்கள். இம்போர்ட் கிடையாது, அதுக்கு ஏற்ற மாதிரி தயாரிப்பு நம்மள்கிட்டயே இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதுதான் உண்மைன்னு சொல்றேன். இப்ப லாஸ்ட்ல நடந்த அந்த 5 பேரும் ஒரே மாதிரி இருந்து அள்ளி சாப்பிட முடியாது. ஒன்று பொட்டியா இருக்கும், ஒன்று நெட்டையா இருக்கும். அது மாதிரி நினச்சிக்க வேண்டியதானே ஒழிய எனக்கு இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நான் அடிச்சுக்கிறேன். தமிழ்நாடுக்கு நல்லது காலம் பிறக்கணும்னா நல்லதை நோக்கி செல்லுங்க. இப்ப அண்ணாமலை அவரெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் யார் வந்தாலும் புரட்சி தலைவர் ஆட்சியில தமிழ்நாடு செழிப்பா இருந்தது. ஏன் இந்திரா காந்தி அம்மாவோட கனெக்டோட இருந்தார். ஒரு இந்திரா காந்தி அம்மாவோட நெருக்கமா இருந்தார். ஸோ மக்களுக்கு என்ன வேணும், அந்த காலத்துல என்ன அரிசி இதெல்லாம் கரெக்டா வரணும், அதை கொடுத்தாங்க. நாடு செழிப்பா நடந்துட்டு இருந்தது. நீ அதை செழிப்பா நடக்கணும்னா நீ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்து போற அரசாங்கமா வரும். அது ஏடிஎம்கே ஒத்து போற அரசாங்கம். கரெக்டா ஒத்து போறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எல்லாம் இல்லைங்க சிறிது இது வீட்டு நம்ம செட்டியார் வீட்டு கணக்கு கதை இல்லை. இப்போ நான் எதிர்கடையில் போய் முடி வெட்டிக்கிறேன், நாளைக்கு கொடுக்குறேன்டானா ஒத்துக்குவோம். பக்கத்து டீ கடைக்காரன் இருக்கேன், நாளைக்கு நான் கொடுக்குறேன்னா ஒத்துக்குவோம். தாஜில் போய் சாப்பிட்டு வரும்போது நாளைக்கு கொடுக்குறேன்னா ஒத்துக்குவான். இவன் எதிர் வீட்டுக்காரன் அவன் அங்கே இருக்கிறவன்ல. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. சும்மா சிம்பிளாக இங்கே உட்காந்த இடத்துல இந்த கிழவி கொட்டாய் விட்டா மாதிரி பேசிடக்கூடாது. புரியுதா? நம்ம பப்ளிக்கில் நம்மளாம் படிச்சிருக்கோம், கொண்டிருக்கோம். பப்ளிக்கில் போகும்போது யான் பண்ணும்போது இப்படி வைப்போம். ரோட்டில் உட்காந்து கிளவி போய் கொட்டாய் விடுறதுக்கு கை வைப்பேன்னா கொட்டாய் விடுறதே கஷ்டப்படுறோன்னு ஒரு கொட்டாய் கவலை இல்லாமல். அதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லுவோம், கிளவி கொட்டாய் விட்ட மாதிரி கிடையாது கதை. புரியுதா உங்களுக்கு? இந்திரா காந்தி ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் வேணும், ஒரு ஆள் அனுப்பணும். ஏன் பா சிதம்பரத்தை அனுப்பல? யார் அனுப்பிச்சாங்க தெரியுமா? எதிர்கட்சியில் இருந்த வாஜ்பாய் ஐயாவை தான் அனுப்பிச்சாங்க. அறிவாளி அனுப்பிச்சாங்க. நம்ம வாஜ்பாய் அறிவாளி, பா சிதம்பரம் முட்டாள். அதை சொல்றதுக்கு தான் சொன்னார் அவங்க. இந்திரா காந்தி சொன்னாங்க, நம்ம சொல்லல. காங்கிரஸ் கெட்டு போனதுக்கு காரணமே அப்போ வந்து கப்பலோட்டிய தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வஉசின்னு, வஉ சிதம்பரம்ல இருந்து வஉசி இருந்தார். அவர் கப்பல் ஓட்டி நம்ம நாட்டுக்கு கௌரவத்தை காப்பாற்றினார் இல்லையா? நம்ம மானத்தை காப்பாற்றினார் அந்த சிதம்பரம். இந்த சிதம்பரம் நம்ம மானத்தை கப்பலில் ஏற்றிட்டாரு. அதான் காங்கிரஸ் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. பா சிதம்பரம் சொல்றது பூரா தன் குடும்பத்தை சரி பண்ணிட்டு வளம் பண்ணிட்டு பண்றாரு.
நீட் அவர் எதுக்குறாரு, அவர் மனைவி வந்து நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி நீட் இஸ் அ மஸ்ட்னு சொல்லி பேசுறாங்க. அட்வொகேட், அவங்க அட்வொகேட் அறிவு இருக்கு. இப்போ அவங்க கட்சிக்காரங்களை வந்து சட்டமன்றத்துலேருந்து அசம்பிளிலேருந்து வெளியில் வர்றாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க, இதை பற்றி நீட்டை பற்றி பேசி நீட்டுன்னு இவங்க முதல்ல நீட்டாகவே இல்லையே. அப்புறமா ஏழை மாணவர்களுக்கு பாருங்க ஒரு வரப்பிரசாதம் வச்சுங்க. நீட் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பூரா யாருன்னா சின்ன ஆளுங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு, அதில் ஹிந்தி இருக்கு சொல்றோம். மும்மொழி கொள்கை எல்லாருமே ஸ்கூல் நடத்துறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க, எல்லாத்துலயும் ஹிந்தி இருக்கு. அவங்க ஏன் அதுக்கு ஃபைட் பண்றாங்கன்னா நீட்டுக்கு, நீட்ல ஹிந்தி எல்லாம் வந்து கேள்வினா இந்த ஹிந்தி படிச்சவங்க மட்டும் உள்ள வரணும், எல்லாருக்கும் வரணும் ஹிந்தி, எல்லாருக்கும் வரணும் ஹிந்தின்னு வந்துருச்சோ இல்லை எல்லாருக்கும் வரணும் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஏழை மாணவன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தடுக்கிறாங்க இவங்க. நீ உனக்கு ஹிந்தி ஒழிகன்னு சொல்றல்ல, உன் ஸ்கூல்ல இருந்து ஹிந்தி எடுத்துரு, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறல்ல முதல்ல எடுத்துரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க அதை செய்யாம ஜனங்களை முட்டாளாக்காத. யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்கூல் நடத்துறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல். ஏன் அவ்வளவு தூரம்? கலைஞர் வந்து எல்லாரையும் விட்டுட்டு ரொம்ப சிறுவனாக இருந்த தயாநிதி மாறனை எம்பி ஆக்குறாரு. என்னங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, தியாகிகள் இருக்காங்க திமுக, அவரை விட்டுட்டு இவர் ஆக்குறீங்களேன்னா அவனுக்கு ஹிந்தி நன்றாக தெரியும்னு சொல்றாரு. அப்ப ஹிந்தி இனிக்குதா கேட்கிறேன். அப்ப ஏன் ஹிந்தியை சொல்ற? உனக்கு தெரியலன்னு சொல்லு. அவங்க இன்னொன்னு, இந்த மும்மொழி திட்டத்துல உனக்கு தெரிஞ்சுக்கணும் பிரபா, எங்கேயாவது பேசும்போது கூட சொல்லு. They did not mention Hindi. They said mother tongue and English. Third language, there are 45 languages. அந்த 45ல நீ எது வேணாலும் கத்துக்க. இப்போ போஜ்பூரி போய் அந்த ஊரில் போய் போனால் போஜ்பூரி கற்றுக்க தேவையில்லை. இப்போ நமக்கு இன்னொன்று, கல்கட்டாவில் எத்தனை பேர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? 3 லாங்குவேஜ் சிஸ்டத்தில் தேர்ட் லாங்குவேஜ் தேர் ஹேவிங் தமிழ். அப்போ தமிழுக்கு பெரிய வளர்ச்சி இல்லையா? அது பாரதியார் கூட சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே அப்படின்றாரு. 14 லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும். நீ இந்தியை சொல்ற, இந்தின்னு சொல்லலையே அவங்க. நீ கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. உன் குடும்பத்துல எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது. சகோதரி கனிமொழி கூட சொல்றாங்க, நான் எனக்கு ஹிந்தி தெரியாது. அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஏன் சத்தியம் வைக்கணும்? தெரிக்குது, அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு இப்படிதான் சொல்லி ஆகும். ஏன்னா உண்மையாக இருந்தால் அதை மறைக்கணும்னு அவசியம். பொய் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 150 பதில் சொல்லி ஆகும். அன்னைக்கு என்ன கேட்ட அந்த ஏர்போர்ட்ல கேட்ட அந்த அம்மனி, ஒரு போலீஸ் பொண்ணு, இன்னும் ஹிந்தி, ஐ டோன்ட் நோ ஹிந்தி, யூஆர் அன் இந்தியன், தென் யூ மஸ்ட் நோ ஹிந்தி. கேட்கல. இந்தியாவில் இருக்கிறவங்க ஏன் கேட்கறான்? அது என்ன இந்தியன் எப்படி கேட்பான்? எதையோ ஒன்று குழப்பணும், குழப்பிட்டு அதை எடு. நீ என்ன குழப்பினாலும் சரி, படிச்சவன் கூட தெளிவா இருக்கான், ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்தி மாதிரிலாம் இல்ல. இப்போ வந்து இந்த டிஎம்கே எடுத்துக்கிற இது வந்து இப்ப நீட் விஷயம் எடுத்திருக்காங்க. நீங்க என்ன என்ன வேணாலும் எடுத்துங்க. I will take a challenge over it. DMK cannot win. முதல்ல நம்ம நினைச்சோம் கொஞ்சம் செழிப்பா தெரிஞ்சது. பட் now it is very difficult. இவங்க சொல்றதெல்லாம் ஃபால்சிட்டின்னு ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, தெரிஞ்சுக்கிட்டே வருது. அந்த முதல்ல இருந்த அந்த ஒரு வெல்கம் இல்லை, ஸ்பீடப் இல்லை. அதில் அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. இது பிராமண கட்சின்னு வேற சொல்லிட்டாங்க. பிஜேபியை பிராமண கட்சின்னு சொன்னாங்க. கடைசியில் தமிழ்நாட்டுக்கு தலைவர் யாருன்னா எஸ்சி எஸ்டி சேர்ந்தவர். எல் முருகன் வந்து பிராமின் கிடையாது. இட் இஸ் நாட் பிராமின் கட்சி, இட் இஸ் இந்தியன் கட்சி. நான் ஒரு இந்தியன் சொன்னா, வெதர் யூ ஆர் முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் ஒரு புத்திஸ்ட் எனிபடி, யாரா இருந்தாலும் ஐ ஆம் an இந்தியன் சொன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்கும். ஐ ஆம் நாட் an இந்தியன் சொன்னா யூ ஆர் not to fit to be here னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? I belong to
M.R. Radha family, I am sitting here. I don't belong to M.R. Radha family. Get out ன்னு சொல்லுவேன். எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சொல்லுவேன். அதனால அது மாதிரி தான் பிஜேபி வந்து மோடி ஐயா சொல்வது இந்தியனுக்கு சப்போர்ட்டா இருப்பார். He cannot support Afghanistan Muslims. He cannot support Pakistani Muslims. He cannot support Bangladesh Muslims. அது சப்போர்ட் பண்ண முடியாது அவரால். நம்ம இவங்கெல்லாம் கத்துறாங்களே, அது யார் கற்று விட்டாங்க? முஸ்லீம் மக்களை. அவ்வளோ நல்லவங்க முஸ்லீம் மக்கள். முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் மும்மொழி திட்டத்துக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணவங்க. நான் வச்சுக்க போய் வாணியம்பாடியில் போய் பார், ஆம்பூரில் போய் பார், ஸ்கூலுக்கு வெளியே போட்டிருப்பான் தமிழ், ஆங்கிலம், உருது கற்றுக் கொடுக்கப்படும் மும்மொழி திட்டம். ஃபர்ஸ்ட் போட்டது முஸ்லிம்ஸ். அதை தான் வந்து மோடி ஐயா பெருசாக்குனாரு மும்மொழி திட்டத்தை. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் முஸ்லிம்ஸ் தான். நீங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இத ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துக்கறாங்க. தமிழ்நாட்டுல தான் மும்மொழி திட்டம், தமிழ்நாட்டுல தான் மும்மொழி திட்டம், வாணியம்பாடி தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இல்ல அதுவும் இல்லாம அது எந்த மாநிலத்திலயுமே வந்து இந்த நீட்டை பத்தியோ இல்ல இந்த மும்மொழி கொள்கையை பத்தி யாருமே வந்து அகைன்ஸ்டா இல்ல. ஒன்லி தமிழ்நாட்டுல மட்டும் தான் இத ஒரு இதுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் வளர்ச்சி வராது. நீ ஒண்ணும் இல்லை. நம்ம 4-5 மாசமா இந்த கொரோனால உட்காந்துட்டோமா, மறுபடி இல்லை. நமக்கு எவ்வளோ கஷ்டம். இவன் ஒரு 20 வருஷமா மறுபடியே இல்லாமல் இருக்காங்க. திமுக உருவானா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்ல. ஏதாவது ஒரு விதத்தில் அப்படி பண்ணின்னு வரணும்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் ஒரு கணக்கில் யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு பைசாவுக்கும் அக்கௌண்ட் கட்டுறேன், இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், எல்லாம் கட்டுறேன், நியாயமான முறையில் கட்டுகிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மனசாட்சி விரோதம் இல்லாமனா மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தானே. அது இல்லை. இவ்வளோ சொத்து நமக்கு எப்படி வந்து யாரையாவது ஒருத்தனை சொல்லுங்க. கணக்காட்டலாங்க எல்லாரும். கணக்கெல்லாம் எல்லாருக்கும் நிறைய கணக்கு இருக்கு. கணக்கை நோண்ட ஆரம்பிச்சோம் முடிஞ்சு போச்சு. உடனே கேட்டா அவர் இவ்வளவு வைத்திருந்தாரு, இவர் எவ்வளவு வைத்திருந்தாரு, நீ எவ்வளவு வச்சிருந்த அதை முதல்ல சொல்லு. வண்டி நிறைய பணம் வந்தது, அது என்னாச்சு? அது சரி. உன் பணம் என்னாச்சு? நீ எப்படி வாங்கின காரு? நீ எப்படி வாங்கின அதை சொல்லு. பென்ட்லி எப்படி வாங்கின? வாட் இஸ் வேல்யூ ஆஃப் பென்ட்லி சொல்லு. அதெல்லாம் இருக்குல்லங்க. எல்லாம் வருங்க வெளியே. இதெல்லாம் நம்ம யோசனை. நம்ம தான் பிறக்கும் போதே நம்ம பெரிய கோடீஸ்வரன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஃபேமிலி தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஃபேமிலி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அவனை அது நிற்காது. ஒரு பூமி அதிர்ச்சி இப்படி ரெண்டாக பிறந்ததுன்னா எல்லாம் உள்ள போயிடும். கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியார் கொள்கைகளை நான் வந்து 67 வயசு வரைக்கும் திராவிட நான் வாழ்ந்தேன். அப்புறமா தான் தேசியத்துக்கு வந்தேன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, முத்துராமலிங்க தேவரையா சொன்னது தான் எனக்கு எப்பயும் பாடமாக வச்சுருக்கேன். அதாவது ஆன்மீகமும் வேண்டும், அரசியலும் வேண்டும்னு சொன்னவர் முத்துராமலிங்க ஐயா. முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தான் ஒரு எலெக்ஷனில் எம்பியாகவும் நின்னார், எம்எல்ஏவும் நின்னார். 2த்துலேயும் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே சரி நம்முடைய குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டும் சொல்லிட்டு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணார். பண்ணிட்டு அங்கே ஒரு ஆளை நிறுத்தினார். இவர் ராஜினாமா பண்ணோன்னு அந்த ஆளை ஜெயிச்சிட்டார். அடுத்த எலெக்ஷனில் திருப்பி 2 தொகுதியில் நின்னார், எம்பியாவும் எம்எல்ஏவாகவும். 2மே ஜெயிச்சார். இந்த முறை நம் குரல் தமிழ்நாட்டில் ஒலிக்க வேண்டும்னு எம்பியை ராஜினாமா பண்ணார். அப்பேற்பட்ட மகான் அவர் தான் பெருந்தலைவர் காமராஜரை முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்து ஓனர்னு ஆக்கி, அப்பெல்லாம் ஓனராக இருந்தால் தான் நிற்க முடியும், ஓனர்னு ஆக்கி எலெக்ஷனில் நிற்க வச்சவர் ஐயா முத்துராமலிங்க தேவரையா. அவர் தான் வந்து தன்னுடைய 1000 ஏக்கர் இடத்தையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இனமாக கொடுத்தவர். ராமநாதபுரம் கமுதி பக்கத்தில். அந்த மாதிரி ஒரு மகான் அவர். எலெக்ஷனில் நிற்கும் போது பெருந்தலைவர் காமராஜரை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ பேசும்போது முத்துராமலிங்க தேவரையா சொன்னார், இன்னும் 15 நிமிடத்தில் அபேட்சகர்னு அப்போ சொல்லுவாங்க, வேட்பாளர் சொல்ல மாட்டாங்க. அபேட்சகர் ஐயா காமராஜர் அவர்களை இங்கே வரவில்லை என்றால், இந்த இடத்துக்கு வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். 10 நிமிஷத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மகான். ஆன்மீகமும் வேண்டும், அரசியலும் வேண்டும் சொன்னவர். அவருடைய இது படி பார்த்தீங்கன்னா
அவர் சிந்தனை தான் கரெக்டான சிந்தனை. ஆன்மீகமும் அரசியலும் என் இரு கண்கள் அது இருக்கணுங்க. ஏன்னா எல்லாரும் போய் அத்திவரதரை கும்பிடாதவன் கிடையாது. தம்பி திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க குடும்பத்தில் வந்து நிற்காதவங்க கிடையாது, உட்காராதவங்க கிடையாது, பார்க்காதவங்க கிடையாது. அத்திவரதரை வெளியே வந்து பார்த்துட்டு அத்திவரதரை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க, அவங்க இருப்பாங்க. ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வந்தார், உள்ளே வந்து யாகம் நடக்கிறாங்க அவங்க வீட்டில். அது நல்ல விஷயம். அதுக்கு இவர் வந்தது நல்ல விஷயம். சந்தனம் ஏதோ ஒன்று வச்சு தொடச்சி விட்டாரு. உள்ளே வந்த இல்லை கோவிலுக்கு, அப்புறம் முக்காடு எதுக்கு உனக்கு? முழுதும் நினைந்த பிறகு முக்காடு எதற்குன்னு சொல்கிறேன். நம்ம சாமி கும்பிட்றோம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, தைரியமாக போயிட்டு வர வேண்டியது. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் திராவிடம்னு சொன்னதுனால சொல்கிறேன். சில பேர் இருக்காங்க, கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணன் இருக்காரு, கொளத்தூர் மணியன் இருக்கார். இவர்களை தவிர சொல்கிறேன், இவர்களை தவிர. ஏன்னா அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு. திராவிட வீரமணி மாதிரி இந்த சொத்தை வளர்ச்சி போட்டுட்டு நிற்கிற ஆள் வேறு யாருமே கிடையாது. எங்கள் அப்பா மாதிரி பெரியாரோட இருந்த ஒரு நடிகன் கிடையாது, தொண்டனா. எங்கள் அப்பா வந்து 52 தடவை சிறைக்கு சென்று இருக்கிறாருன்னா திராவிட கழகத்தால் தான் போயிருக்காரு சிறைக்கு. எங்கள் அப்பா வெளியே வரும்போது இவங்க இந்த திராவிட கழகத்துக்காரன் இவங்க வரல. அதே போல் இன்னொன்று, எங்கள் அப்பா பிரச்சனை வந்தவொடனே எங்கள் அம்மா போய் கேட்கும்போது பெரியார் சொன்னார், கூத்தாடி சண்டை போட்டுட்டா நான் என்ன செய்ய முடியும்னு கைட்டி விட்டார். எங்கள் அம்மா அழுகுது, நம்ம நம்பி இருந்த தலைமை ஆகுது இப்படி பண்ணிட்டாருன்னு. இதை சொன்னதுக்கு ரொம்ப பேர் கசப்பாயிடுச்சு. எல்லாருக்கும் கத்திக்கிட்டு இருக்காங்க, பெரியாரை பற்றி எப்படி இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பெரியாரை புத்தகத்தில் பார்த்தவனுக்கெல்லாம் தெரியாது, நான் நேராக பார்த்தவன். அதுக்காக சொல்கிறேன், நகமும் சதையுமாக பார்த்தவன் தெரியாது. நான் திராவிடத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் ஐயா சிலை வைக்கிறதுக்கு கலைஞர் அவர்கள் இப்போ மாப்போசி ஐயா சிலை இருக்குல்ல, போக் ரோடு ஜாயினிங் இடத்துல, பன்னிசார் இடத்துல, அந்த இடத்துல தான் எங்கள் ஐயா சிலை வைக்கணும்னு சொன்னார். கலைஞர் சொன்னார். அதுக்குன்னே கேஸை போட்டுக்கிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து வீரமணி பெரியார் திடல் இருக்குல்ல, தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில், பெரியார் திடல் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அங்கே வைக்கலாமே. ஏன்னா அந்த பெரியார் திடலில் எங்கள் அப்பாவுடைய பணம் ஒரு பங்கு இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அங்கே வைக்கலான்னு அது ஒத்துக்கல ஒரு பெரிய வீரமணி அவர். அப்போ நான் நினைச்சேன், எங்கள் அப்பன் சிலை வைக்க தெரியாத ஒரு திராவிடம் எதுக்கு நமக்கு? அப்போ திருட்டு பள்ளி ஏதோ ஒன்று திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மையும் முட்டாள்தனமாக இதே பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அறிவாகும். ஏன்னா நான் சாமி கோயிலெலாம் போயிட்டு இருக்கிறேன், சாமியை கும்பிட்றேன். அங்கே ஐயப்பன் கோயில் போகும்போது பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற லட்சம் பேர் இருப்பாங்க அங்கே எங்கள் ஐயப்பன் கோயில். ஏன்னா வெளியே திராவிடம் பேசுகிறாங்க, இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஐயப்பன் கோயில். அதுக்காக மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? ஒரே லைனில் சொல்லிடுறேம்மா. அந்த அம்மா இறந்தாங்க, இந்த நாட்டை விட்டு மகாலட்சுமி போயிடுச்சு. அந்த அம்மா இருந்த வரைக்கும் தான் மகாலட்சுமி. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தாய் அது. அவங்க பீரியட்ல தான் நீங்க நான் எம்எல்ஏவா இருந்தேன்றது வேறமா. அள்ளி கொடுத்து அந்த சீட் அவங்க தான் உங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க, நீங்க கேட்காமயே கொடுத்தாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவங்க அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தாய். பனமரத்துப்பட்டி சேலத்தில் ஒரு பொண்ணு, அது வந்து வாவுசி ஐயா அவர்களுடைய குடும்பம். அவங்க தெரிஞ்சவங்கன்னா ரிலேட்டிவ் மாதிரி, அவங்க தூரத்து ரிலேட்டிவ் மாதிரி. அப்போ பிள்ளைமாரவங்க அது வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்குச்சு. ஆசியா கண்டத்திலேயே வாங்கின தமிழ் பெண்மணி அது. 2 கோல்டு மெடல் வாங்குச்சு ஃபார் சோஷியல் ஒர்க். அப்போ முதலமைச்சராக இருந்தது கலைஞர். அவர் ஒன்றுமே மரியாதையே கொடுக்கலன்னு அழுதிச்சு என்கிட்ட. இந்த நடிகர் பெஞ்சமின் இருக்கான் பாருங்க, அம்மா கூப்பிட்டு வந்தான். உடனே நான் கூப்பிட்டு போய் ஜெயலலிதா மாட்டேன் காமிச்சேன். அம்மா மேடம் இப்படி மேடம் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மெடல் என்ன தெரியுமா, ஆசியா கண்டத்திலேயே ஏன் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதை பற்றி விளக்கம் சொன்னாங்க. அவங்க க்ளீனாக சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த பொண்ணு போயிடுச்சு. நடிகர் சங்கத்தில் வந்து பிரிச்சு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்து 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு தான் சொன்னேன், மகாலட்சுமி
அந்த மகாலட்சுமி போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு பாருங்க கஷ்டமான காலம் வந்துடுச்சு. மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அதுக்கு தான் சொன்னேன், தாமரை வர வேண்டும். தாமரையுடைய குணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கதையை. தாமரையுடைய குணம் என்னவென்றால் அது சகதியில் குளத்தில் இருக்கும். தாமரை தண்ணி இல்லை, மழை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாமரையும் இருக்காது. எல்லாரும் நினச்சிருவாங்க தாமரை போயிடுச்சு கூட இருக்குது. திருப்பி மழை பெஞ்சா திருப்பி அதே இடத்துல தாமரை. எப்பயுமே தாமரையுடைய குணம் அதே குளத்தில் தான் இருக்கும். மழை பெஞ்சோம்னா அது பாட்டுக்கு மழை ஆரம்பிக்கும். இந்த பிசினஸ் ஷெட்யூல்லையும் எங்களுக்காக அவங்க டைம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.